கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பற்றி சற்று பார்ப்போம். அந்த வசனத்தை பவுலடியார் தேவனுக்கு நன்றியோடு ஆரம்பிக்கிறார். ஆனால் எதற்கு? வேத வசனம் நமக்கு அதன் மூலம் எதை தெரிவிக்கிறது என்பதை சற்று இப்போது பார்ப்போம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி இது பேசுகிறது. நாம் இந்த வசனத்தை இப்படி படித்திருப்போம் அல்லது இப்படி பிரசங்கிக்க கேட்டிருப்போம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதில் ஆவிக்குரிய என்ற பதத்தை வார்த்தையை குறைவாக ஒழிக்கச் செய்து சகல ஆசீர்வாதங்களினாலும் அல்லது ஆசீர்வாதத்தினாலும் என்பதை முக்கியப்படுத்துவோம். ஆனால் அதன் உண்மையும் உச்சரிப்பும் அதுவல்ல. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பற்றி பவுலடியார் எழுதுகிறார். மாம்சத்திற்குரிய ஆசீர்வாதங்களை இது முக்கியப்படுத்தாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எதற்கு? அது நம்மை உன்னதமான தேவனிடம் அழைத்து செல்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. வேதத்தின் நோக்கமே, தேவனின் கிறிஸ்துவின் திட்டமே அதுதான். எனவே பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல என்ன தகுதிகள் தேவைப்படுகிறதோ, ஆசீர்வாதம் என்ற வாக்கியத்துக்குள் என்னென்ன தேவ குணங்கள் நிறைந்திருக்கிறதோ அவைகளையெல்லாம் நமக்குள் வைத்து நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காகவே இந்த ஆசீர்வாதங்கள். உதாரணமாக, ஆசீர்வாதம் என்பதை நாம் ஒரு அத்திப்பழமாக வைத்துக் கொண்டால் அதற்குள்ளே விதைகளாக காணப்படுகிறவைகள் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதியுடைய நற்குணங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பதை பார்க்கும்போது ரோமர் 8:6 சொல்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமுமாம். இந்த உன்னத ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் அல்லது ஆசீர்வாதம் என்னும் கனிக்குள்ளே நம் பாவங்களை கர்த்தர் மன்னித்த ஆசீர்வாதம், நம்மை மீட்டு கொண்ட ஆசீர்வாதம், அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, அவரது தெரிந்து கொள்ளுதல், அவரோடு அரசாள போகிற ஆசீர்வாதம், வேதத்தை பற்றின ஞானத்தை பற்றின ஆசீர்வாதம், சகோதர சிநேக ஆசீர்வாதம், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி, தேவனோடு ஐக்கியம், கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமானவர்களாய், நீதிமான்களாய், ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாறின ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரை போடப்பட்டது. இவைகள் எல்லாமே அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்துக்குள் அடங்குகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் மாம்சத்திற்குரிய பாவங்களை நாம் களைந்து போட வேண்டும். பாவங்களையும் மீறுதல்களையும் நாம் களையும்போது பூமிக்குரிய அவர் வாக்குத்தத்தம் செய்த ஆசீர்வாதங்களையும் இன்னும் தேவையான ஐஸ்வர்யங்களையும் தருவதற்கு தேவன் சித்தமாயும் இருக்கிறார், வல்லவராயும் இருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்ததும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில் ஒன்று. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்தால் எபேசியர் 1:5, 7, 13, 14, 17, 18, 19 வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 5, 6, 10, 13 - 19 வரை 22ஆம் வசனங்கள், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 20ஆம் வசனங்கள், 4ஆம் அதிகாரம் 7, 13, 24ஆம் வசனங்கள், 5ஆம் அதிகாரத்தில்
8, 25, 27 வரையுள்ள வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 10 13 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். படித்து பார்க்க தவறாதீர்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க ஆவியானவர் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இன்னும் பூரணமாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக, ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. என்றும் அவருடைய கிருபையை சுமந்து, அவருடைய அன்பில் திளைத்து, அவருடைய இரக்கங்களை பெற்று, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல ஆயத்தமாகும். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம். ஷாலோம். ஆமென்.